இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல வந்து 10th சம் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த டேட்டா இன் த அட்ஜசன்ட் டேபிள் டிபிக்ட்ஸ் த லென்த் ஆஃப் எ பர்சன் ஃபோர் ஹேண்ட் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஹைட்டு. ஒரு டேபிளில் காலம் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து என்ன இருக்குது அந்த அட்ஜசன்ட் டேபிளில் ஒரு பர்சனோட ஃபோர் ஹேண்டோட லென்த்தும் ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் their corresponding height. Based on this data, a student finds a relationship between the height and the forehand length x as y is equal to ax plus b where a, b are constants. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு adjacent டேபிள் இருக்குது. அதில் பர்சனுடைய ஃபோர் ஹேண்டை வந்து லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க, ஹைட்டை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் வந்து இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஏபி ரெண்டும் என்னமா கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ரிலேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எது ரெண்டும் சேர்ந்து தான் ரிலேஷன் பிட்வீன் ஹைட் அண்ட் ஃபோர் ஹேண்ட் லென்த்து ரெண்டும் சேர்ந்து தான் ரிலேஷன். அப்போ ரிலேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றையும் பேர் பண்ணுவோமா. இங்கே நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக டேப்லெட் கலந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பேர் பண்ணி எழுதுகிறோம். 35, 56, 45, 65, 50, 69.5, 55, 74. அப்போ இப்போ ரிலேஷன் வந்து ரெண்டையும் என்ன பண்ணிட்டோம், சேர்த்து எழுதிட்டோமா பேர் பண்ணி. இப்போ ரிலேஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க, செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ரிலேஷன் எழுதிட்டோம், இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு இது போடுவோமா, ஆரோ டயக்ராம் போடுவோமா. இங்கே எக்ஸு, இங்கே வந்து என்ன இருக்குது, ஒய் இருக்குது. எக்ஸில் என்னென்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். என்னென்ன இருக்குது, 35, 45, 50, 55. ஒயில் என்னென்ன இருக்குது, 56, 65, 69.5, 74. அப்படியே பேர் பண்ணிடலாமா ரிலேஷன்ஷிப்பை வச்சு. 35க்கு 56, 45க்கு 65, 50க்கு 69.5, 55க்கு 74. அப்போ இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே யூனிக்காக இமேஜ் இருக்கா. தேர்ஃபோர் ஈச் எலமெண்ட், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து பார்த்தோம்னா ஹேஸ் யூனிக் இமேஜ். யூனிக்காக தனித்தனியாக ஒரு இமேஜ் இருக்குது. தேர்ஃபோர் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். அப்போ இது என்னென்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் இருந்துச்சு, பேராக இருந்துச்சுன்னா அப்போ அது என்னது, ஃபங்க்ஷன் தெரியும். அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னப்பா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ரெண்டு பேரை வந்து எடுக்கிறோம். ஓகேவா, அப்போ எடுக்கிறப்ப எதை எடுக்கிறோம் அப்படின்னா 35, 56, 45, 65 இது ரெண்டையும் எடுக்கிறோம். நமக்கு தெரியும் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோர் ஹேண்டோட லென்த் வந்து எக்ஸ்ன்னு தெரியும். இது நமக்கு என்ன தெரியும், ஒய்ன்னு தெரியும். நம்ம கொஷினில் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸும் தெரியும் ஒய்யும் தெரியும், இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ ஃபஸ்ட்டு 35, 56 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், ஒய்க்கு பதிலாக 56 ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸு வந்து என்ன இருக்குது 35 ப்ளஸ் பி. இப்போ இதை எப்படி எழுதலாம், 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 45, 65 இருக்குது. இதை என்ன பண்ணுறோம், இதில் கொண்டு போய் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது எக்ஸு ஒய்ன்னு வச்சு. அப்போ ஒய் இடத்துல வந்து 65 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் இடத்துல என்ன இருக்குது 45 ப்ளஸ் பி. அப்போ 65 இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு ஏ 45a ப்ளஸ் பி. அப்போ இது என்ன, செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃப்ரம் 1 and 2 வந்து பார்த்தோம்னா ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. சிம்பிள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் கேன்சல் பண்ண முடியாதா. ஒரே மாதிரி சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். இங்கே செகண்டாக இருக்கிறதுல என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் தான் இங்கே கீழே போடுவோம். ஓகேவா, இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே போடும்போது மைனஸ். இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ். இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ்ன்னு போட்டுட்டோம். ஓகேவா, அப்போ இப்போ என்ன பண்ணலாம், 56ல் 65 போச்சுன்னா என்ன வரும், 56 பெருசா 65 பெருசா, 65 தான் பெருசு. அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ்.
இங்கே இருக்கக்கூடிய சிம்பிளுக்கு பதிலாக தான் இந்த கீழே நம்ம புதுசாக சப்ஸ்டியூட் பண்ண ஒரு சிம்பிள் கொண்டு வந்திருக்கோம். அப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் தான் போடுவோம். அப்போ மைனஸ் 65ல் 56 போச்சுன்னா என்னப்பா வரும்? 9 வருமா? அப்போ அந்த 9 போடணும். ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 45ல் 35 போச்சுன்னா என்ன வரும்? இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். எது பெரிய நம்பர்? 45. இப்போ 45க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். இப்போ 45ல் 35 போச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 10 கிடைக்குமா? அப்போ 10a இங்கே ப்ளஸ் பி மைனஸ் பின்னு ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? -9 இஸ் ஈக்குவல் டு -10a. அப்போ கான்ஸ்டண்ட்டை மட்டும் வச்சுட்டு இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போ a இஸ் ஈக்குவல் டு -9 டிவைடட் பை -10. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 9/10 இருக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை வந்து சிம்பிளாகவே போடலாம். டிவைடில் வந்து ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கணும்னு. அப்போ 0.9. a இஸ் ஈக்குவல் டு 0.9ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோன்னா இதில் கொண்டு போய் 2ல் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் பி கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக? சரி, ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னு வச்சுப்போம். சப்ஸ்டியூட் a இஸ் ஈக்குவல் டு 0.9 இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 56 இஸ் ஈக்குவல் டு 35a ப்ளஸ் b. இதுதான் ஓகேவா? இதில் கொண்டு போய் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 56 ஈக்குவல் டு 35 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 0.9 ப்ளஸ் b. 56 இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு 0.9. நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். பாயிண்ட் இருக்குலாம் பார்க்க வேணாம். 9 5s are 45, 5 4, 9 3s are 27, 31. 0 வித் எனிதிங் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ 5 1 3 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது? ஒரு நம்பர் தான். அப்போ ஒரே ஒரு இது மட்டும் தள்ளி வச்சா போதும். அப்போ 31.5 ப்ளஸ் பின்னு வரும். அப்போ தெரியாத மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு போவோமா? இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 56 மைனஸ் இங்கிட்டு ப்ளஸ்ஸாக இருக்குது, அங்கிட்டு போகும்போது என்னவா மாறும்? மைனஸ். ஸோ மைனஸ் 31.5 பி இஸ் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் பண்ணோமா? மைனஸ் பண்ணும்போதும் பார்க்கணும். இப்போ 56 பாயிண்ட் இல்லை, இங்கே 56 தான் இருக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? 31.5 மைனஸ் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 0, இங்கே 10, இங்கே என்ன ஆயிரும்? ஒன்று லெஸ் ஆயிரும் 5. 10ல் 5 போச்சுன்னா 5, 5ல் 1 போச்சு, இந்த பாயிண்ட் அப்படியே எழுதிடுங்க. 5ல் 1 போச்சுன்னா 4, 5ல் 3 போனால் 2. அப்போ 24.5. அப்போ நம்ம ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் செகண்ட் டிவிஷன். ரொம்ப சிம்பிள். என்ன, நம்ம வந்து ரிலேஷன் கண்டுபிடிச்சதை ஏதாவது ஒரு 2 மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ப்ரெஷனில் ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதிலேருந்து ஏ கண்டுபிடிச்சி அந்த ஏவை வச்சு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பியை கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். அப்போ ஏயும் பியும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் வந்து என்ன கண்டுபிடிக்க வச்சுருக்கோன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹைட்டு வந்து என்னென்னு தெரியும், நமக்கு ஒய்ன்னு தெரியும். ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் என்ன தெரியும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு தெரியும். ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.9. பி என்ன கண்டுபிடிச்சோம்? 24.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஏ வேல்யூ தெரியும், பி தெரியும், ஒய் தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸும் தெரியும். அப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து என்ன? 0.9, எக்ஸ் என்ன? 40 ப்ளஸ் பி வந்து என்ன? 24.5. அப்போ இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 0.9 இன்ட்டு 40யா? 090, 0 into 0 0, 9 4s are 36, 6 3, 4 0 3 போட்டுடலாம். இப்போ 063. இங்கேயும் என்ன இருக்குது? ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் புள்ளி இருக்குது. அப்போ ஒரே ஒரு இது மட்டும் தள்ளி புள்ளி வச்சா போதும். இப்போ என்ன வரும்? 36. இப்போ 36 ப்ளஸ் 24.5. பாயிண்டில் இருக்கும்போது ஒரு சில நேரம் நம்ம பாயிண்ட்டை விட்டுரும், ஆட் பண்ணும்போதும் மல்டிப்ளை பண்ணும்போதும். அதனால் பொறுமையாகவே போடுங்க. பாயிண்ட்டுக்கு அடுத்து பாயிண்ட்டே இல்லை, அப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து 0ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 24.5. இது ரெண்டும் என்ன தான் பண்ண சொன்னாங்க? ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 5 6 4 10 0 1 3 4 5 6. அப்போ 60.5. ஒய் இஸ் ஈக்குவல் டு 60.5. இப்போ தேர்ஃபோர்
ஹைட் ஆஃப் அ பர்சன் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஹூஸ் ஃபோர் ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். யாருக்கு 40 சென்டிமீட்டர் வந்து லென்த் இருக்கோ ஃபோர் ஹேண்டு, அவங்களுடைய ஹைட் வந்து என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 60.5. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன். இதுலேயும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் ஆஃப் எ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.3 இன்ச்சஸ். அதில் வந்து லென்த் கொடுத்து ஹைட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்கே ஹைட் கொடுத்து லென்த் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஹைட்னா நமக்கு என்ன தெரியும், ஒய். ஒய் வந்து 53.3ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு தெரியும். ஏவோட வேல்யூ 0.9. அதே பியோட வேல்யூ வந்து 24.5. இப்போ அது எல்லாத்தையும் கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஒய் வந்து என்ன 53.3 ஈக்குவல் டு ஏ வந்து 0.9, எக்ஸு தெரியாது, ப்ளஸ் பி வந்து என்ன 24.5. அப்போ இது 53.3, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் வரும், அப்படியே தான் வரும். 0.9x ப்ளஸ் 24.5. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த அடிஷனில் உள்ளது இந்த பக்கம் வரும்போது சப்ராக்ஷனாக மாறுமா, இந்த 0.9x அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாலும் ஒன்று தான். இதை மட்டும் தான் மாற்றுறப்ப சிம்பிளை மாற்றி எழுதுறது கரெக்டாக எழுதணும். 53.3 மைனஸ் 24.5. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா, 53.3 24.5 ரெண்டையும் மைனஸ் பண்ணும். அப்போ இங்கே உள்ளது என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணி, ஏன்னா இதை விட இது வந்து சின்ன நம்பராக இருக்கா, இப்போ 13 இங்கே வந்து 2ஆக மாறும், இங்கே வந்து பெரிய நம்பராக இருக்குது, அப்போ இது 12ஆக மாறி இது 4ஆக மாறிடும். 13ல் 5 போச்சுன்னா 8, 12ல் 4 போச்சு அப்படின்னா 8, 4ல் 2 போனால் 2. ஸோ 28.8. நெக்ஸ்ட் இங்கே வந்து மல்டிப்ளைல இருக்கா, அப்போ இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும், டிவிஷனில் மாறுமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைடட் பை 0.9. இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாயிண்டில் வர்றதுனால இது வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வருதா, இங்கேயும் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கலாம். இங்கேயும் 10, இங்கேயும் 10. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் இல்லாமல் வர்றதுக்கு. அப்போ 288 டிவைடட் பை 9ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போ தான் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும், நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. கீழே இதே வந்து 2 நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து போடுறப்ப 100ன்னு போடுவோம். எத்தனை நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை ஜீரோஸ் போடுவோம். இப்போ 9 1s are 9, 9 3s are 27, பேலன்ஸ் 1, 9 2s are 18. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு 32.